எதிரானவன் அல்ல என்று கூறும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விவசாயிகளிடம் பேசி விமான நிலையத்தை எங்கு அமைக்க வேண்டும் என்று கேட்டு தெரிவித்தால் மத்திய அரசு அங்கு விமான நிலையத்தை அமைக்கும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து. பெரியார் விஷயத்தில் சீமானை ஆதரிப்பதாகவும் மதுரையில் ஜோசப் விஜயா அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அதனால தான் இதை நான் கேட்குறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. விமான நிலையம் வேண்டும், ஆனால் பரந்தூரில் இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்கே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா மத்திய சர்க்கார் அங்கே அந்த விமான நிலையத்தை அமைக்கும். திருச்சி தில்லைநகர் சாஸ்திரி ரோடு சாலையில் சென்ற அரசு பேருந்து திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. பயணிகள் மாற்று பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கனரக பொக்லைன் மூலம் பள்ளத்தில் சிக்கிய பேருந்து மீட்பு. ரயில் உத்தரவை அடுத்து டேட்டாவை தவிர்த்து அழைப்புகள் மற்றும் SMS அடங்கிய ரீசார்ஜ் திட்டத்தை அறிவித்தது ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள். இணைய வசதி தேவையில்லாதோர் இதன் மூலம் பெருமளவில் பயனடைவார்கள் என தகவல். கோபிசெட்டிப்பாளையம் அருகே 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தம்பதி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் 4 பேர் கைது. கடன் தொல்லை காரணமாக அழுத்தம் கொடுத்த பைனான்ஸ் உரிமையாளர் மற்றும் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். பெரியார் குறித்து ஏதாவது பேசினால் தன் பெயர் தொலைக்காட்சிகளில் வரும் என்ற எண்ணத்தில் சீமான் பேசி வருவதாக அமைச்சர் பொன்முடி விமர்சனம். ஒருபோதும் பெரியாருக்கும் திமுகவிற்கும் எந்த தீங்கும் வராது என்றும் கருத்து. பெரியாரை சொல்லாததே நாங்கள் எப்பொழுதும் கிடையாது. நாங்கள் தான் எப்பயுமே சொல்றது பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் நடக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் பல இடங்களிலே பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறார். ஆகவே ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்துட்டு எங்கேயுமே ஆள் இல்லாதாலாம் பேசுறதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருக்கே மனசாட்சியோடு சிந்திச்சா தெரியும். இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவது தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை யாராலும் கூட பார்க்க முடியாது. கோவையில் காதல் திருமணம் செய்த தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையானவரின் சகோதரர் குற்றவாளி என தீர்ப்பு. மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு கொடூர குற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக நீதிபதி கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.